ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃபோன்பே அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் எலிஜிபிள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான கைடாக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்க போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபோன்பே அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் காமனாக நம்ம யூபிஐ பேமெண்ட்ஸ்க்காகவும் அண்ட் ஒரு சில யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காகவும் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் உங்களால் கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்க முடியும். லோன் அப்படின்னு வர இவங்க பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து கோல்டு லோன், பைக் லோன், தென் கார் லோன், இந்த மாதிரியான ஒரு சில லோன் சர்வீஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வழியாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். பட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்தாலுமே நம்ம ரெகுலராக நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாலுமே லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய சிவில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் இருக்கும். அந்த விதத்தில் எல்லோருக்குமே அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லிட முடியாது. அப்படியே லோன் அப்ரூவல் கிடைச்சாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான லோன் ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியாது. இதை தவிர்த்து நாம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் ட்ரை பண்ணுமே தவிர அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இந்த ஃபோன்பே வழங்கக்கூடிய பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த நபர்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபராக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஃபோன்பே அப்ளிகேஷனில் லோன் செக்ஷன் போனீங்க அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துலையே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் பர்சனல் லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு பேனராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணும்பொழுது உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராக லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த லோனை பொறுத்தவரையிலும் ஃபோன்பே லெண்டிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இந்த ஃபோன்பே அப்ளிகேஷனில் ஒருவேளை பர்சனல் லோன் ஆஃபர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் நம்பர் அப்படிங்கிறது கட்டாயமாக கேட்பாங்க. இதை தவிர்த்து ஆதார் கார்டு அப்படிங்கிறதும் தேவைப்படும், இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் தேவைப்படும். இதை தவிர்த்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறதுக்காகவும் தேவைப்படும். மற்றபடி இநாச் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா தான் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத டிஸ்பர்சல் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் இநாச் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக டெபிட் கார்டு அப்படி இல்லைனா நெட் பேங்கிங் தேவைப்படும் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்த இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலுமே எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தருடைய கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து தான் இம்பார்ட்டண்ட்டாக எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த விதத்தில் உங்ககிட்ட குட் கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இதை தவிர்த்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதும் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஏஜ் லிமிட்டை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய இதுக்கு முன்னாடி வாங்கின லோனை பொறுத்தவரைக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் வாங்குற இன்கம்க்கும் ஆல்ரெடி கட்டிட்டு இருக்கக்கூடிய இஎம்ஐக்குமான அந்த ரேஷியோ அப்படிங்கிறது இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த அளவில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடைக்கக்கூடிய லெண்டர்ஸை பொறுத்து வேரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த லோன் சர்வீஸை மெயின்டைன் பண்ணுறவங்க மட்டும்தான் ஃபோன்பே அப்படிங்கிறவங்க. மற்றபடி இந்த பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் பேங்க், ஃபினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இருக்காங்க, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்காங்க, பெருமாள் ஃபினான்ஸ் இருக்காங்க, எல்என்டி ஃபினான்ஸ் இருக்காங்க, கிஸ்து சைசன், கிரெடிட் பி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த மாதிரியான முன்ன சொன்ன மாதிரி பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இவங்க பர்சனல் லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய ஒரு பர்சனல் லோன் பற்றின எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பொறுத்தவரையிலும் ரியல் டைம் டேட்டா அப்படிங்கிறது கிடையாது. இந்த லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் இன்ஸ்டண்ட்டாக ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி உங்களுக்கு லோன் ஆஃபர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போதே கீழே இந்த பேனர் அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கான லோன் அமௌண்ட், பர்சனல் லோன் எலிஜிபிள் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு பேனரில் ஹைலைட் பண்ணியே ஷோ பண்ணியிருப்பாங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இவங்க எலிஜிபிள் காட்டின இந்த 2 லட்ச ரூபாய் நம்ம கிளிக் பண்ணும்போது இதில் ஸ்டார்டிங் 50,000 அதிகபட்சமாக 2,05,000 வரைக்கும் செலக்ட் பண்ணி விட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 24 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூருமே கொடுத்துருக்காங்க. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 2.17% per month அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்ட மட்டும் அப்ளை பண்ணுங்க, அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. இப்போ கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் ப்ராசஸிங் ஃபீஸாக 16,600 போக ரீமைனிங் அமௌண்ட்டான 1,93,400 அப்படிங்கிறத பேங்க்கில் கிரெடிட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. நாம் 24 months இஎம்ஐ டென்யூர் சூஸ் பண்ணும்போது ஒட்டு மொத்தமாக கட்டி முடிக்கும்பொழுது இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் 58,598 அப்படிங்கிறது கட்டியிருப்போம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதே மாதிரியான ஆஃபர் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒவ்வொரு தனிநபருடைய ப்ரொஃபைலை பொறுத்து வேரியாகும். ஸோ உங்களுக்கு இதை விட அதிகமான லோன் அமௌண்ட்டும் கிடைக்கலாம், கம்மியான லோன் அமௌண்ட்டும் கிடைக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் இதை விட கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கலாம், அதிகமாகவும் கிடைக்கலாம். அது எல்லாமே ஒவ்வொரு தனிநபருடைய ப்ரொஃபைலை பொறுத்தது. இதை ரிப்பீட்டடாக நம்ம நிறைய இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஓவராலாக புரிஞ்சிருக்கும். இந்த ஃபோன்பே அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.